தான் இவங்களுடைய ராசி சின்னம். இந்த ராசிக்காரங்க இந்த தராசு கையில் இருக்கிறதுனாலே என்னமோ எல்லாத்தையும் அப்படியே சமமாக பாவிப்பாங்க. ஏழை பணக்காரர் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்கள இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இது காற்று ராசி என்பதனால அதிகமாக கொஞ்சம் நிலை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா வலுவாக இருப்பாங்க. இந்த முடிவு தான் நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கையில் தராசு வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீதி நேர்மையை நிலைநாட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட ஏன் பிரச்சனை, இது ஏன் தவறாக இந்த இடத்துல செயல்படுது அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சட்ட விதிகளை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எங்காவது தவறு நடந்துச்சு அப்படின்னா அந்த பார்த்து கண்டு காணாமல் வர்ற பழக்கமே உங்களுக்கு கிடையாது. அந்த இடத்துல ஏன் இந்த தவறு நடந்தது அப்படின்னு போய் தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, கரெக்டாக நியாயமாக தான் பேசுவாங்க. ஆனால் தவறு நடந்தது அப்படின்னா அதை பார்த்து தெரியாமல் சரி போ அப்படின்னு கண்டு காணாமல் வரமாட்டாங்க. அந்த இடத்துலையே நீதியை நிலைநாட்டிட்டு தான் வருவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யார் அநீதியாக நடந்துக்கிட்டாலும் அந்த இடத்துல போராடி நியாயத்தை வாங்கி தராமல் வரமாட்டாங்க இந்த துளாராசி. ஏன்னா இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக வரும், கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே படைப்பாற்றல், ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு புதிய எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்லாம் கூட இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன். அதனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அதுவும் நல்ல ஒரு ஆடம்பரமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விரும்பக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு வாசனை திரவிகள்லாம் பயன்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு நபர் நிற்கிறாங்க அப்படின்னாவே இந்த துளாராசி என்பர்களாக இருக்கும். ஏன்னா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன்னுடைய அழகை தானே ரசிக்கிறது இந்த துளாராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு கலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியான விஷயம் எங்கே இருக்கோ அங்கு அடிக்கடி பயணம் செல்லக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தேவையற்ற மன அழுத்தத்தை இவங்க அதிகம் விரும்பவே மாட்டாங்க. மன அழுத்தம் இவங்களுக்கு ஆகாத ஒரு விஷயமா இருக்கும். இதை ஏன் நீங்கள் ரொம்ப நாளாக மனசுலேயே வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு விராண்டிட்டு இருக்கிறீங்க, இதை டேக் இட் ஈஸியாக விட்டுட்டு போங்க அப்படின்னு பேசக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா துளாராசி அப்படிங்கிறதே காதல் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆளக்கூடிய கிரகம். அதனால் ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையை ரசித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான். உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்க தெரிந்தவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான். குடும்ப வாழ்க்கையை ரொம்ப பொறுப்போடு வழிநடத்தக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான். பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவங்களும் இவங்க தான். புதிய இடத்தை சுற்றி ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமுள்ள ஒரு ராசியும் இந்த துளாராசி தான். ரொம்ப சுற்றுலாத்தலங்கள் வெளியில் பயணம் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே எதிர்பாலினத்தவர் இவங்களுடைய நேருக்கு நேர் பார்த்து பேசினாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க. தனக்கு பிடித்த நண்பர்கிட்ட அதிகம் பழகக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க காதல் கல்யாணம் தான் பெரும்பாலும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, உங்களுடைய கல்யாணம் காதல் கல்யாணமா அப்படிங்கிறத இந்த துளாராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாக யார் அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற வாழ்க்கை துணை, நல்ல ஒரு நண்பர், இவங்களை எந்த ராசிக்காரங்களாக அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, மகரம், கும்பராசி என்பர்களை இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையாகவும் நல்ல ஒரு நண்பராகவும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்க கூட காதல் மலரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும். புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா இறங்கி செய்வாங்க, இறங்கி கற்றுக்குவாங்க இந்த துளாராசி என்பர்கள். இவங்களுக்கு நடனம் ஆடுறது, நாடகம் நடிக்கிறது, இசையில், அதே மாதிரி கல்வியில் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீதி சார்ந்த துறையில் இவங்க அதிக ஈடுபாடோடு இறங்குவாங்க. அதுவும் சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் இவங்க இயல்பாகவே பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இவங்க ஆடைகள் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மாதத்தில் ஒரு ஆடையாவது புதுசாக எடுத்துருவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது இது சார்ந்த வேலையாக அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இது ராசி சக்கரத்திலே 7வதாக வரக்கூடிய ஒரு ராசி என்பதனால 7
7வது இடம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதனால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் உறவு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ரொம்ப நியாயமானவங்களாகவும் காதல் உணர்வு நிறைந்தவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. இந்த துளாராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கிறதுனால இந்த துளாராசி என்பர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா துளாராசியில் சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம், விசாகம் வந்து குருவோடைய நட்சத்திரம். அதனால தான் இந்த ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய், ராகு, குரு இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் இந்த துளாராசி. இவங்களுடைய ராசி அதிபதியும் சுக்கிரன் என்பதனால நல்ல ஒரு மேன்மை பொருந்தியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உறவுகளால் ஒரு சில இடத்துல மனசங்கடங்களோ இல்லை மன சம்மந்தமான பிரச்சனைகளோ கொஞ்சம் குழப்பங்களும் தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு உண்டாகலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு கச்சிதமாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சலசலப்பு வருது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. இல்லை அப்படின்னா அந்த வாக்குவாதம் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியத்தில் கலந்துக்குவீங்க அல்லது சுப நிகழ்வில் கலந்துக்குவீங்க. அது அடுத்தடுத்து வர்றதுனால உறவுகள் வருகையும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கையில் ஓரளவுக்கு காசு இந்த காலகட்டத்தில் தாராளமாகவே இருக்கும். அதனால் ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, விருப்பம் இதெல்லாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதற்காக கையில் இருக்கிற பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கையில் இருக்கிற பணம் கரையிறதுனால வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் ஒத்தாசையாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சென்றுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் வெளியில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய வேலைக்காகவோ அல்லது அவங்களுடைய படிப்புக்காகவோ அல்லது முக்கியமான விஐபி சந்திப்புக்காகவோ இந்த காலகட்டத்தில் வெளியில் எங்கேயாவது போவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமான ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப நாளாக ஏற்பட்டு இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலக வேலைக்காக கொஞ்சம் வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்தாலும், மாத ஸ்டார்டிங்கில் ஒரு சில இன்னல்களை சந்தித்தாலும், மாத நடுப்பகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எல்லா இடத்துல எப்படி பேசணும், எப்படி இறங்கணும், எந்த இடத்துல ஏற்றி பேசணும், எந்த இடத்துல இறக்கி பேசணும் அப்படின்னு அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த
துலா ராசி. அதனால் யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ரொம்ப நாள் அதை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாகவே இருந்திருக்கும். வருகின்ற நாட்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிரிகளுடைய தொல்லை இல்லாதனால ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றமோ ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனியார் துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2, 5, 6, 9, 11, 13 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் பெருமாள் வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பெருமாளுக்கு உகந்த மந்திரமான ஓம் ஹரி ஹரி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீ ஹரி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் அடிக்கடி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஏதாவது வேலை செய்யும் போதும் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லும்போது எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீட்லேயும் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த துளாராசி என்பர்கள் அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஓம் ஹரிஹரி போற்றி, ஓம் ஸ்ரீ ஹரி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் அடிக்கடி இதை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.